ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேவதையை கண்டேன் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2005ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் பூபதி பாண்டியன். மியூசிக் வந்து தேவா அவர்கள் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. படத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு தனுஷ் சார் அண்ட் ஹீரோயின் வந்து ஸ்ரீதேவி மேம். இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல எப்படின்னா, தனுஷ் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு அம்மா, அப்பா யாரும் கிடையாது. சின்னதா ஒரு டீ பாய்லர் வச்சு இந்த சைக்கிள் பின்னாடி வச்சு வியாபாரம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாரி ஒரு வியாபாரம் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி வந்து ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணா வந்து இருப்பாங்க. அவங்கள போகையில வரையில பார்த்துட்டு ரொம்பவே இவருக்கு பிடிச்சு போயிடும். போய் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ஏற்க மறுத்தாலும், அதுக்கப்புறம் அவருடைய சில குணங்கள் வந்து ரொம்ப பிடிச்சு போய் இவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களோட லவ் வந்து நல்லா தான் நார்மலா வந்து போய்க்கிட்டு இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட்டிருப்பாரு. சபரிமலைக்கு மாலை போட்டு கோயிலுக்கு வந்து போயிருவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து கம்பல் பண்ணி, இவங்க கொஞ்சம் நல்ல ஒரு ஹை லெவல் ஃபேமிலியில உள்ளவங்க. நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி. அவங்க வந்து கேட்பாங்க, "இந்த மாரி நாங்க ஒரு பையன் பார்த்துருக்கோம். நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கலைனாலும், அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பாங்க. இதுவே நம்ம வந்துட்டு தனுஷ கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கன்சீவா இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன மாரியும், அவங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாத மாரியும், அந்த மாரி இவங்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அப்பனா ஃபேமிலிய வந்து ரன் பண்றது கஷ்டமா இருக்குமேன்ற மாதிரி அவங்களா ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போயிட்டு வெளில வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல பார்த்துருக்கக்கூடிய அந்த பையன வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு கன்சீவா இருந்த ஃபேமிலியில உள்ள எல்லாரும் தாங்குற மாரியும், எல்லாமே தனக்கு வந்து என்ன கேட்டாலும் கிடைக்கிற மாரியும் ஒரு இமேஜினேஷன் போகும். அப்ப வந்து முடிவு பண்ணுவாங்க, ஓகே நம்ம அவரே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ரிச்சா இருக்கார் இல்லையா, அவங்க அந்த வீட்ல பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவங்க வந்து முடிவு பண்ணிருவாங்க. இந்த விஷயம் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே தனுஷ் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இதில் வந்து ரொம்பவே அவர் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுவாரு. அப்போ போயிட்டு இவங்க போய் பேசும்போது கூட, அவங்க ஒரு மாரி "நீ வந்து படிக்கல, வைக்கல, உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உன்ட்ட காசு பணம் இல்லைன்ற மாரி ஒரு மாரி மனசை வந்து புண்படுத்தி விட்டுருவாங்க. இதில் என்னாகும் பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ் டே அன்னைக்குன்னு தனுஷ் வந்து நல்லா குடிச்சிட்டு, "நான் வந்து சூசைட் பண்ணிக்கிற போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிக்க போறேன்னு போகும்போது, அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் புடிச்சு அவரை கூட்டு போய் செம்ம அடி அடிப்பாங்க. அப்போ கருணாஸ் அவர் தான் இவருக்கு வந்து ஃப்ரெண்டா இருப்பாரு. போயிட்டு சார் எங்களை விட்டுருங்க சார், எங்களை அடிச்சு போட்டால் கூட கேட்க கூட ஆள் இல்லை, அவன் வந்து வேணும்னு பண்ணல சார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு வந்து ஏமாத்திருச்சுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். சொன்னோன்னு என்ன ஆயின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அப்போ என்ன பண்ணுவார்னா, தனுஷ் வந்துட்டு நான் அந்த பொண்ணு மேலே கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். சரி கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஓகே சொல்லிடுவார். அப்போ அந்த பொண்ணு மேலே போய் கேஸ் கொடுத்துருவார் இவர் வந்துட்டு. அப்போ நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து போகும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஊரே பேசும்படியான ஒரு இதாக வந்து ஆயிரும். ஒரு பையன் போய் ஒரு பொண்ணு மேலே போய் கேஸ் கொடுத்துட்டான். நார்மலாக பொண்ணுங்க தான் நார்மலாக வந்துட்டு பசங்க ஏமாத்தினா மட்டும் பொண்ணுங்க போயிட்டு அங்கே போய் இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பெருசாக வந்து பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் நம்மளை ஏமாற்றிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்ரீதேவி வந்துட்டு அவங்க தனுஷோடைய அந்த கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க இல்லையா, நல்லா ஊர்லாம் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு நல்லா ஜாலியாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடிக்கும் தனுஷ் மேலே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம இவரே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு க்ரீட்டிங் கார்டு அந்த பூலாம் வச்சுட்டு அந்த கேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொண்டு போய் கொடுத்துட்டு சாரி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லிடுவார், எனக்கு இங்கிலீஷ் தெரியல, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தானே வேணான்னு சொன்னேன், அதனால நான் வந்து உன் கூட வாழ விரும்பலை, நான் வந்து இங்கே கேஸ் கொடுத்ததுக்கு காரணம் நீ எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, உன்னைய மாதிரி வேற ஒரு பொண்ணு வேற ஒரு பையனை ஏமாத்திடக்கூடாது அப்படின்ற காரணம் தான் நான் வந்துட்டு கேஸ் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு இங்கிலீஷில் தெரிஞ்ச ஒரே வார்த்தை இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான், இந்த படத்தையும் நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.